டேய் என்னடா சொல்கிற? ரேங்க் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு வந்தாலையும் கிராண்ட் மாஸ்டர் போகலாம், இல்லை டாப் 10க்குள்ளே வந்தாலும் கிராண்ட் மாஸ்டர் போகலாமா? அது எப்படி? அது எப்படின்னு இந்த ஃபுல் வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாரு. ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நான் 27,000 பாயிண்ட் அடித்து எப்படி கிராண்ட் அடிச்சிருக்கேன் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவும், நீங்கள் என்ன பண்ணால் அடுத்த சீசனில் கிராண்ட் அடிக்கலான்றதுக்கான ஒரு வீடியோவும் தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ட்ரிப்ஸ் அண்ட் டிப்ஸில் நான் சோலோவாக 27,000 பாயிண்ட் அடித்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான அட்டாச்மெண்ட் பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கு. இது நீங்கள் எப்படி பண்ணால் இந்த மாதிரி கிராண்ட் போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விவர்ஸ், இன்றைக்கான வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன கேரக்டர் ஸ்கில் காம்போ இருந்தால் நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில்லில் சாண்டனியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக நான் பின்னாடி சொல்கிறேன். செகண்ட் ஒன் கிராண்ட் அடிக்கிறதுக்காக முக்கியமான ஒரு ஸ்கில் மீஷோ. தேர்ட் ஒன் மோக்கோ. ஃபோர்த் ஒன் ட்ரின். ஃபிஃப்த்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பீட்ஸான் வச்சுருக்கேன் லாங் டிஸ்டன்ஸில் கிரெனேட் போடுறதுக்காக. கீழே அதுவும் இல்லாமல் லூட் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் மார்க்கெட் அதை வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஆர் செலக்ட் பண்ணி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மேட்ச்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிளேயர்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் என்னென்னா, உங்களோட கவனத்திற்கு என்னென்ன இடத்துல இறங்குனா வந்து கிராண்ட் மாஸ்டரில் நம்ம ஸ்டே பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒன் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்றதுனா, ஒரு இடத்துல இறங்கினாவே போதும். அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா மில். இப்போ மில்லுக்கு போயிடலாம். மில்லுலேருந்து இறங்கி எப்படி நம்ம வந்து கிராண்டில் அடிக்கலாம், எப்படி ஸ்டே பண்ணலான்றது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். வாய்ஸ் ஓவர் ஒரு சில இடத்துல இருக்காது, ஒரு சில இடத்துல நான் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். வாங்க கிட்ட வந்துருச்சு, இறங்கிடுவோம். ஸோ இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிற வீட்டு மேலே இறங்கிடுவோம். ஸோ வீட்டு மேலே இறங்கினா எப்படி கன் கிடைக்கணும் தானே கேட்பீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஸ்கேனரில் ஒரு 2-3 பேர் காட்டுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஆல்ரெடி விளையாடி டவுன்லோட் எடுத்த வீடியோன்றதுனால ஒரு சில விஷயம் காட்டாது. மேலே கிராஷ் ஃபயர் ஆகிட்டுருக்கு. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான டைமு. சாண்டனியோ யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கன்று எடுத்துப்போம், நமக்கு தேவையாக இருக்கிற கன்று. ஸோ ஒரு எனிமி வந்தார் பாருங்கள், அசால்ட்டாக அடித்து ஒரு கில் எடுத்துட்டோம். அழகாக AC-80 அடிச்சிச்சு. வாவ் சூப்பர். ஸோ தேவையான லூட் எடுத்துகிட்டு டக்குன்னு திரும்ப மேலேயே போயிடணும் கைஸ். ஸோ சாண்டனியோவுக்கு இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல இறங்கி ஆடணும் சாண்டனியோ பொறுத்த வரைக்கும். பாருங்கள், இங்கே ஒருத்தன் ஓப்பனில் அட்டாக் ஆடிட்டு இருப்பான், அவனையும் அடித்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, லூட் அவுட்டில் லூட் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டேன். அதுக்காக தான் பேக்கெட் மார்க்கெட் வாங்க சொன்னவங்கள. இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஸோ மேலே எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம அடித்தவங்க வந்து திரும்ப ரிவ்யூ ஆகி வருவானுங்க. ஸோ அங்கே ஒருத்தன் லேண்ட் ஆகிருக்கான் பாருங்கள், இறங்குறான். ஸோ எங்கே வரான்னு பார்ப்போம். கொஞ்சம் விட்டு தான் அடிக்கணும், பொறுமை வேணுங்க கிராண்ட் மாஸ்டர் அடிக்கும் போது. ஸோ பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் வந்து கிராண்ட் அடிக்க முடியும். நீங்கள் லாங்கில் இருக்கிறவங்க கவர் எடுத்துருவோம் அவசரப்பட்டு அடிச்சிங்கன்னா. பாருங்கள், இவனையும் அடித்தாச்சு. ஒரு 3 கில் அடிச்சிட்டோம் தேவையான அளவு. எடுத்த உடனே ஆர்ட் அடிக்கணும்னு நினைக்காதீங்க கைஸ். ஆர்ட் அடிக்கிறதுக்கு பொறுமை வேணும். திரும்ப சாண்டனியை விட்டுருக்கேன். இப்போ திரும்ப பாக்கெட் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்கேனர் ஒன்று வாங்கிட்டேன். ஸோ அந்த ஸ்கேனர் எதுக்காக அப்படின்னா, நம்மளை சுற்றி இந்த ஆர்ட்டின் ரிவ்யூ பண்ணும்போது யாராவது வராங்களா இருக்காங்களான்னு பார்க்குறதுக்காக. ஸோ ஒரு ஸ்கேனர் அனுப்பிச்சாச்சு. மேலே ஒருத்தர் இருக்கான். ஓகே ஃபைன். நமக்கு இப்போ போதுமான அளவுக்கு கில் அடிச்சிருக்கோம். 2-3 பேர் இருக்காங்க மேலே. ஸோ அதனால் திரும்ப அட்டாக் ஆடலாமான்னா வேண்டாம், ஏன்னா ஆர்டின் அடிச்சுட்டு அடுத்த கட்ட வேலை என்னன்னு சொல்கிறேன். ஓகே ஃபைன். வண்டி எடுத்துருப்போம், வண்டி வச்சுருக்கோம். வண்டி பவர் எதுக்காக வச்சுருக்கோம்னு இப்போ தெரியும் உங்களுக்கு. ஸோ வண்டியை வச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வண்டி எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து அடுத்த ஃபோக்கஸ் வந்து காயின் கலெக்ஷன். ஸோ ஸ்குவாடில் நமக்கு யாராவது ஜோன் சர்வே இருப்பாங்க. ஸோ
ஸோ அவங்கள வச்சு காயின்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும் ரிவ்யூ பண்ண. ஸோ அவங்களும் பைக் பவர் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு ஜோன் சர்வேவும் நம்ம தான், அட்டாக்கரும் நம்ம தான், புயா அடிக்க போகிறதும் நம்ம தான். இல்லை டாப் 10, நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா டாப் 10 வந்தால் போதும் கிராண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எதுக்காக காயின் அடிக்கிறேன் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ இப்போது நம்ம மோக்கோ வச்சுருக்கிறது எனிமி எங்கேயாவது இருந்தால் காட்டி கொடுக்கும். ரின் வந்து பார்த்திங்கன்னா க்ளோவால் உடச்சி விட்ருவோம். நம்ம ஃபயர் பண்ணும்போது க்ளோவால் போட்டோன்னா அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக டேமேஜ் கொடுக்கும், அதுக்காக வச்சுருக்கோம். ஸோ காயின் கலெக்ஷனில் வந்து 800 காயின் இருக்குது. மேலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் ரேட் நம்ம அலைவு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 40 அலைவு பக்கம் 7.2ன்னு இருக்குது பாருங்கள். அது வந்து நம்மளுக்கு 10 வந்தால் சில்வர் ஸ்ட்ரைக் ரேட். அந்த சில்வர் ஸ்ட்ரைக் ரேட் வந்தாவே போதும் கைஸ், நம்ம மேக்ஸிமம் நல்ல ஒரு பொசிஷனில் கிராண்டில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். கிராண்ட் அடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே 12 வந்துச்சுன்னா கோல்டு ஸ்ட்ரைக் ரேட். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம காப்பாற்றிக்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, வண்டி பவர் இருந்தால் நம்ம அளவு குறையிற வரைக்கும் சேஃபாகவும் இருந்துக்கலாம். இன்னொன்று காயின் எதுக்காக அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு வீடியோவுக்கு எனக்கு வெறும் 2000 வியூஸ் போனால் போதும் கைஸ், அந்தளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த மேப்பில் வேறு எங்கெங்கெல்லாம் இறங்குனா நீங்கள் கிராண்ட் அடிக்கலான்றதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவேன், அதுக்காக தான். ஸோ இந்த காயின்ஸ் நான் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 1600க்கு ஜோனுக்குள்ளே இருக்கும். ஆனால் ஜோனுக்குள்ளே இந்த கீழே பாருங்களேன், ஹெல்த்துக்கு மேலே ரெட் கலரில் ப்ளஸ் போட்டு 1ன்னு காட்டுது இல்லை, அது 10 வரைக்கும் நம்ம ஜோனுக்குள்ளே இருந்துக்கலாம். அது வண்டி வச்சுருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. 10 வந்துச்சு அப்படின்னா நம்ம ஜோனுக்குள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பிளேயர்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தெரிஞ்சவங்க யாரும் தப்பாக கமெண்ட் பண்ண வேணாம். திரும்ப நம்ம பாக்கெட் மார்க்கெட் யூஸ் பண்ணி என்ன வாங்க போகிறோன்னா, 1800 இருந்தது, இப்போ 1400க்கு போல்ட் மேக்கர் அப்படின்றது ஒன்று வாங்கிட்டோம். இப்போது 100 காயின் செலவு பண்ணி அடுத்த ஜோன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ பார்த்துட்டு வண்டி எடுக்கலாம். ஸோ திரும்பவும் டோக்கன் தேவைப்படுது. ஸோ கேப்டவுனில் இப்போ ஜோன் இல்லை, அதனால் கேப்டவுனில் இருக்கிற டோக்கன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் உங்களுக்கு. ஸோ ஜோன் சிங்காக ஆரம்பிச்சிச்சு. நம்ம 6ல் இருக்கோம். 10க்குள்ளே ஜோனுக்குள்ளே போகணும். 10 வந்துச்சுன்னா டக்குன்னு உள்ளே போகிறதுக்கு பார்க்கணும். 900 காயின் இருக்குது, 1100 ஆக போகுது. 1100 ஆச்சு, அவ்வளோதான். இப்போது நான் ஒரு லான்ச் பேட் ஒன்று வாங்கிக்கிறேன். எதுக்காக அப்படின்றத நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். லான்ச் பேட் 800 காயின் கொடுத்து வாங்கிட்டேன் பாக்கெட் மார்க்கெட்டில். ஸோ வாங்க. ஸோ இன்னொரு விஷயம், பாக்கெட் மார்க்கெட்டை வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி தெளிவாகவே சொல்கிறேன். ஒன்று ஜோன் பார்த்தீங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா போல்ட் மேக்கர் வாங்கி வச்சுருக்கேன். அது எதுக்காகன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இன்னொன்று லான்ச் பேட் வாங்கி வச்சுக்கலாம். லான்ச் பேட் இருந்தால் எவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படின்றத உங்களுக்கு பின்னாடி தெரியும். இன்னொன்று வண்டி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வண்டி கூட வாங்க போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ தேவையான அளவு காயின் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போதைக்கு நம்ம ஜோன் பிடிச்ச ஆடினா மட்டும் போதும் கைஸ். ஸோ நேராக போயிடலான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க ஒரே ஒரு ஆர்ட் எமோஜி மட்டும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டோம், சென்டர் வீட்டு பக்கம். ஸோ இங்கே லான்ச் பேடை போட்டுருவோம். லான்ச் பேடை போட்டு மேலே போயிடுவோம் கைஸ். மேப்பில் பார்த்தீங்கன்னா முன்னாடி போல்ட் மேக்கர் போட்டு இருப்பார் ஒருத்தர், ஆர்டினில் ரிவ்யூ பண்ணுறவங்கள வந்து பார்த்திங்கன்னா அது கொல்லும். ஸோ கீழே கிராஷ் ஃபயராக இருக்குது. லான்ச் பேடை போட்டு நம்ம மேலே வந்துவிட்டோம் சேஃபான ஒரு இடத்துக்கு. ஸோ சுற்றி முற்றி யாராவது இருக்காங்களா பார்த்துருவோம். கீழே ஒரு எனிமி ஓடி வரான். அடட மிஸ் ஆகிட்டான். ஸோ நல்ல டேமேஜ். ஓகே ஃபைன். ஸோ நம்ம இந்த லான்ச் பேடை போட்ட இடத்துல மட்டும் பார்த்துட்டே இருக்கணும். நம்ம இடத்துலேருந்தே பின்னாடி வந்து அடிச்சிருவாங்க கைஸ், அதுக்காக பார்த்துட்டே இருக்கணும். இன்னொரு விஷயம், மேலே ரிவ்யூ ஆகிறவங்களையும் பார்க்கணும், அதுக்காக தான் மேலே பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ இங்கே யாரும் இல்லை. ஸோ இப்போது ஒரு லூட் பாக்ஸ் திரும்ப வாங்கிட்டேன் லூட் அவுட்டில். ஸோ கீழே ஒருத்தன் ஓடுறான். அடடா இவன் போயிட்டான். அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனை அடித்து முடிச்சிடுவோம். செத்துட்டான். இப்போ இங்கே ஓடணுன்னு தேடணும்.
எங்கே போயிட்டான்? மேலே இருக்கான்னு நினைக்கிறேன் கைஸ். மிஸ் ஆகிடுச்சு எய்ம். இதோ இப்போ எய்ம் காட்டுது, அடிச்சிருவோம். அடடே மிஸ் ஆகிட்டான். இவன் தான் கடைசியில் ஒரு பெரிய வேலையை பார்த்துருப்பான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தப்பிச்சு ஓடிட்டான். எதுக்குன்னு நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10.3 சில்வர் ஸ்ட்ரைக் ரேட் வந்துட்டோம் கைஸ். ஸோ நீங்கள் சில்வரில் இருந்தாவே உங்களுக்கு 25லேருந்து 30க்கு மேலே ப்ளஸ் ஆகும். ஸோ கோல்டில் இருந்தீங்கன்னா 60 வரைக்குமே ப்ளஸ் ஆகும் கைஸ். அது எப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு மேட்ச்சுக்கு 60 ப்ளஸ் ஆனால் கூட 10 மேட்ச்சுக்கு 600, கிட்டத்தட்ட 100 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6000 பாயிண்ட் அடிச்சிடலாம் ஈஸியாக. எனக்கு ஃபுட் பிரிண்ட் சவுண்டு கேட்டதும் நான் கீழே இறங்குறேன். யாராச்சும் இருக்காங்களாம் பார்க்க சாண்டனியோ போட்டு. ஸோ யாருமே காணோம். திரும்ப மேலே வந்துடுவோம். ஸோ தேடி பார்க்கலாம். யாரும் காணோம். திரும்ப ஏதோ சவுண்டு வந்துச்சு கைஸ். யாராவது வராங்களா? யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். யாரா நீ? ஒரு வழியாக அடித்து முடிச்சாச்சு கைஸ். இதை மாதிரி லான்ச் பேடை போட்டு வருவாங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு லான்ச் பேட் இருக்குது எல்ஷேப் வீட்டுக்கு நேராக. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. இதை பார்த்துட்டே இருக்கணும் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா. ஆனால் கில்லு நல்லா அடிக்கலாம். இது எங்கள் ஸ்குவாடில் இந்த வீட்டோட பேர் நம்ம வீடுன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், மேலே ஒருத்தன் இறங்குறான். திரும்ப அவனை அடித்தவன் தான். அவனை பார்த்துட்டே இருக்கணும். இப்போ பார்த்ததுனால நம்ம அடிச்சிட்டோம். பாருங்கள், இது மாதிரி பார்த்துட்டே இருக்கணும். இப்போ கோல்டு ஸ்ட்ரைக் ரேட் 12.6 வந்துச்சு. இப்போ எனக்கு ஆக்சுவலாக நல்லாவே ப்ளஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச்சில் உங்களுக்கு பொறுமை இருந்தால் கண்டிப்பாக ஈஸியாக நம்மளும் போய் அடிக்கலாம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பூயா அடிக்கலைனாலும் எப்படி கிராண்ட் போகலான்றதுக்காக தான். ஸோ அந்த ஸ்கேனர் விட்டுருக்கோம் பாருங்கள், 2 எனிமி. ஸோ லூட் அவுட்டில் அந்த வண்டி வாங்கினதில்ல. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி வாங்கியிருக்கேன், கீழே போட்டுட்டேன் அந்த வண்டியை. அதெல்லாம் எதுக்காகன்னு நீங்கள் பின்னாடி பாருங்கள். ஸோ இங்கே ஒரு எனிமி இருந்தார், அவரையும் அடித்து முடிச்சாச்சு. ஸோ இன்னும் அலைவு இன்னும் 7 தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாப் 10க்குள்ளே வந்தாவே போதும். அதுக்காக தான் சொன்னேன். நான் சொன்ன மாதிரி டாப் 10க்குள்ளே நீங்கள் இந்த ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருந்தீங்கன்னா போதும். எனக்கு தேவை கோல்டு மெடல் ஸ்ட்ரைக்கு. ஸோ இங்கே எனிமி யாரோ இருந்த மாதிரி இருந்தது. வெயிட் பண்ணுங்கள், ஜோன் சிங்க் ஆகுது. நம்ம மேப் டச் பண்ணி போல்ட் மேக்கர் இப்போ போட்டு விட்டுருவோம். போட்டு விட்டாச்சு. ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல போட்டோன்னா நமக்கு அடி விழும். ஸோ இப்போ லைட்டாக டேமேஜ் வருது. 35 மேலே அடிச்சிட்ருக்கு உங்களுக்கு. ஸோ கரெக்டான இடத்துல போட்டோன்னா நல்ல டேமேஜ் வரும். அதில் நம்ம கில்லு கூட பார்க்கலாம். எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கில் வரல. ஸோ அலைவ் இன்னும் 4 பேர் இருக்காங்க, நம்ம இல்லாமல் 3 பேர். தேவையான அளவுக்கு கில் அடிச்சிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு புயா அடிக்க முயற்சி பண்ணலாம். அதனால் வண்டியில் சுற்றிட்டுருக்கேன். இன்னும் 3 பேர் தான். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா திரும்ப போல்ட் மேக்கில் டேமேஜ் விழுந்திருக்கு. எங்கே இருக்கான்னு மோக்கோ காட்டுது. ஸோ இதுக்காக தான் மோக்கோ வச்சுக்க சொன்னேன். நம்மளோட சேஃப்டிக்காகவும் தான். எனிமி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் இருக்கான். ஓகே, இப்போதைக்கு இவங்களை அடிக்க வேணாம். ஸோ வண்டியிலே சுற்றிட்டுருப்போம். அவனுங்க 2 பேர் அடிச்சுக்கிட்டோம். கடைசியில் ஒருத்தர் இருப்பான், அவனை இறங்கி அடிப்போம். ஸோ நீ ஜோனுக்கு வந்து தான் ஆகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக அடிப்போம். எங்கடா இருக்கீங்க? வெளியே வாங்கடா. ஒருத்தன் மேலே இருக்கான், ஒருத்தன் கீழே இருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். அவங்க அடிச்சுக்கிட்டோம். நம்ம வண்டியில் சுற்றிட்டுருப்போம். ஸோ இந்த பாக்கெட் மார்க்கெட் இருந்ததுனால எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வச்சுருக்க கேரக்டர் ஸ்கில் காம்பவுண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன 2K வியூஸ் எனக்கு கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு மேப் மட்டும் இல்லை, எல்லா மேப்லேயும் நீங்கள் எப்படி கிராண்ட் அடிக்கலான்ற வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஒரு எனிமி தான் இருக்கான். ஸோ அவனை அடிப்போமா இல்லை என்னன்னு பார்ப்போம். ஸோ நேடெல்லாம் இருக்குது, எல்லாம் வீசி பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் வர லேண்ட் பண்ணி வைப்போம். வாழை போட்டு நிற்கலாம். க்ளோவில் உடைச்சிட்டான். கரெக்டான எஸ்கேப்பு. ஸோ நான் முன்னே என்கிட்ட வந்து தப்பிச்சு போனான்ல, AC-80லேருந்து மேலே போனான்ல, லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அவனை நம்ம அங்கேயே முடிச்சிருக்கணும். ஸோ என்ன நடந்துச்சின்னு பாருங்கள். ஸோ கடைசியில் அவன் தான் புய்யா அடிச்சிருப்பான். நம்ம அந்த புய்யா மிஸ் பண்ணியிருப்போம். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம திரும்ப ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இந்த மேட்ச் முடியும் போது முடிச்சுட்டு கிராண்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். அது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நானும் அடிக்க முயற்சி பண்ணேன்.
லைட்டாக ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அவன் மேலே இருக்கிறதுனால அவனுக்கு லைட்டாக அட்வான்டேஜ் பாருங்கள், அடிச்சிட்டான். ஸோ பரவாயில்ல, நம்ம டாப் 2 வந்தாலையும் கோல்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் நல்லா பார்த்தீங்கன்னா 61+ வெளியே வந்திருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம புய் அடிக்க முடியலனா கூட டாப் 10க்குள்ளே வந்தால் போதும். ஸோ வியூவர்ஸ், நான் கேட்ட அந்த 2K வியூஸ் நீங்கள் ஷேர் பண்ணி எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கேட்குற இந்த லாபியில் எப்படி நீங்கள் வேறு இடத்துல இறங்கி கிராண்ட் அடிக்கலாம், இல்லை தவிர வேறு எங்கெல்லாம் இறங்கினா கிராண்ட் அடிக்கலான்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ நான் உங்களுக்கு அடுத்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். See you.